வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நம்ம வீட்டில் மில்க், எக்ஸ், டீ அண்ட் காஃபி எதுவுமே இல்லை. அண்ட் இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப சீரியஸான விஷயம். ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் இதுக்கான ஒரு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கோம். நாம செய்யாத ஒரு தவறுக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கோம். அண்ட் இது வந்து கமருதீனும் பாரு செஞ்ச தவறுக்கு தண்டனை அனுபவிக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நேற்று என்ன நினைச்சேன்னா, அந்த குற்ற உணர்ச்சியே போதும், அவங்க ரொம்ப மனசுல ரொம்ப நொந்து போயிருப்பாங்க, இது கண்டிப்பா தொடராது, இந்த மாதிரியான விஷயம் இருக்காது அப்படின்னு நினைச்சா, அவங்க அந்த மாதிரியான குற்ற உணர்ச்சி சத்தியமா உங்க 2 பேருக்கு நான் பார்க்கல. சத்தியமா இப்ப நான் அது எப்படி நீங்க சொல்ல முடியும்? குற்ற உணர்ச்சியே இல்லன்ற மாதிரி நீங்க இந்த பொதுவா இடத்துல சொல்லாதீங்க, அது தப்பு. அப்படி இல்லாத மாதிரி இருக்கு. ஏன்னா வந்து இல்ல, அது எப்படி காட்டுறது? அப்படியே ஒரு நாள் முழுக்க அப்படியே அமைதியா இருந்து அப்படியே எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு எங்களை அழுதுட்டே இருக்க சொல்றீங்களா? இல்ல வேற எப்படி இருக்கணும்? how should we feel sorry? Do you want us to? அதுக்கு தான் வரேன். அதுக்கு தான் நான் வரேன். ஒரு தலையா உங்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நான் என்ன யோசிச்சிருக்கேன்னா, நான் என்ன யோசிச்சது மட்டும் இல்ல, ஹவுஸ் மேட்ஸ் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த ஆலோசனை யார் கொடுத்தாங்கன்னு அப்படின்னு நான் சொல்லாம, அது ஓகே வித் ஆதிரையும் விக்ரமும் இந்த ஆலோசனை எனக்கு சொன்னாங்க. அது எனக்கு சரின்னு பட்டுச்சு. என்னன்னா, நீங்க 2 பேரும் இந்த வாரம் முழுக்க பேசக்கூடாது. பேசக்கூடாதுன்னா எந்த விதத்திலும் கான்டாக்ட் பண்ணக்கூடாது, எந்த விதத்திலும் எந்த இது பண்ண ஒருவேளை நீங்க 2 பேரும் அதை ஏத்துக்கலன்னா, யாராவது நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, இந்த வீட்டில் இருக்கிற மற்ற ஹவுஸ்மேட்ஸ் உங்ககிட்ட பேச மாட்டாங்க. இது வந்து நான் உங்ககிட்ட நான் சம்மதம் கேட்டுக்கிறேன். அதுவும் சம்மதம் இல்லைன்னா அப்போ எனக்கு வேற எந்த இதுக்கு யாருமே உட்படலைன்னா நான் மட்டும் தான் உட்பட்டுக்கிறேன். நான் மட்டும் தான் உங்ககிட்ட நான் பேச மாட்டேன் இந்த வாரம், இதுக்காகவே. புரியுதுங்களா? 2 பேரால தான் ஆச்சு அப்படின்றத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நான் பண்ணலாம் இல்லை, குற்ற உணர்ச்சி இல்லைன்னா இல்லை, ஓகேவா? உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்குன்னு இல்லைன்னு சொல்ல. ஆனா நான் வந்து மறைச்சு பேசுறியோ இதெல்லாம் ஓப்பனா தான் பேசுறேன். பேசவே கூடாதுன்றது வந்து அது எந்த விதத்திலயும் ஒரு நியாயம்ன்றது இல்ல அமித்.